கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கிராஃபே பைபிள் காலேஜ் நான் ஃபேஸ்புக்கில் தான் பார்த்தேன். நான் முழுக்க முழுக்க இந்த ஏஜி பேக்ரவுண்ட்லேயே வளர்ந்தவன். ஏஜியில் பார்த்தீங்கன்னா மற்ற உபதேசத்துக்கு அதிகமாக இடம் கொடுக்க மாட்டாங்க. நான் எங்கள் பாஸ்டருக்கு அதுவும் எங்கள் பாஸ்டர் கூடயே இருப்பேன். அவர் தூங்கும் போது மட்டும்தான் அவரை விட்டு பிரிவேன். அந்த மாதிரி இருந்தேன். அப்படி இருக்கும்போது நான் ஃபேஸ்புக்கில் இருந்தது பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 7 மாதம் 8 மாதமாக நான் என்ன பண்ணல, அதை பெருசாக எடுத்துக்கல. ஆனால் எனக்கு பைபிள் காலேஜ் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஏஜில் இப்போ நான் படிக்கணுன்னா நான் போயிட்டு தங்கி படிக்க வேண்டியதாக இருந்தது. என்னால் அதுக்கான சூழ்நிலையும் சரியில்லை, ஃபேமிலி பேக்ரவுண்டும் அதுக்கு எனக்கு ஒத்துழைக்கலை. அப்போது ஒரு 6-7 மாதத்துக்கு அப்புறம் நான் சரி அட்டன் பண்ணி தான் பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் ஒரு நாள் ஒரு மீட்டிங் வந்தேன். ஆசரிப்பு கூடாரன்ற தலைப்பில் ஐயா எடுத்தார் அந்த மீட்டிங்கை. எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. நம்ம படிக்கிற நம்ம ஏஜியோட அந்த இதோட ஒத்து போச்சு. நம்ம எல்லாமே கரெக்டாக சத்தியமாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஐயாவோட வாட்ஸ்அப் நம்பரை எடுத்து அதுக்கப்புறம் நான் ஜாயின் பண்ணேன். நான் ஆரம்பத்தில் ஜாயின் பண்ணும்போது நிறைய கேள்வி கேட்பேன். பைபிள்லேருந்து நிறைய கேள்வி கேட்பேன். திலீப் பிரதருக்கு தெரியும், வினோத் பிரதருக்கு தெரியும். அவங்களாம் என்னை பார்க்கும்போது அதிகமாக கேள்வி கேட்குற நீங்கள் தானே அதுன்னு கேட்பாங்க என்னை பார்க்க போதெல்லாம். அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் எனக்குள்ளே இருந்தது பைபிளில் இருந்து. நான் எங்கள் பாஸ்டர்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவார்னா, அவரு பதில் சொல்லுவார். ஆனால் அந்த பதில் எனக்கு புரிகிற மாதிரி இருக்காது. பதில் அதுதான், ஆனால் எப்படி சொன்னால் இவனுக்கு புரியும் அப்படின்றது அவர் சரியாக தெரியல. ஆனால் நான் கேட்குற எல்லா கேள்விகளுக்கும் பாஸ்டர் பார்த்தீங்கன்னா சூப்பரான விளக்கத்தோடு எனக்கு பதில் சொல்லுவார். எந்த நேரத்தில் நான் ஃபோன் பண்ணி கேட்டாலும் எனக்கு அதுக்கான விளக்கத்தை சொல்லி இது வரைக்கும் நான் இந்த பைபிள் காலேஜில் 2 வருஷமாக படிச்சுட்டு இருக்கேன். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய சத்தியங்களை சத்தியமாக அறிந்து கொள்ள இந்த பைபிள் காலேஜ் எனக்கு வழி வகுத்து கொடுத்தது. அதுக்காக நான் கர்த்தரை அதிகமாக துதிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஐயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் ஆண்டவருக்கு முதலாவது இந்த இடத்துல நிற்கிறதற்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். எவ்வளோ வேணும் தகுதியா அப்படின்னா நிச்சயமாக அல்ல. தகுதி படுத்தின தேவனுக்கு நான் முதலாவது நன்றிகளை ஏறெடுக்கிறேன். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் 2 இயர்ஸ்க்கு பிஃபோர் நான் இதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன். பட் என்னால் தொடர்ந்து படிக்க முடியாது. ஸோ காலேஜ் டைம் போயிட்டு படிக்க முடியல. ஸோ லாஸ்ட்டு ஃபைனல் இயர் அப்போ தான் ஆண்டவருடைய இன்னும் தீர்மானத்தின்படி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிடிஹெச் ஆனது தேவ கிருபையினால் ஆண்டவர் தொடர்வதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். என்னுடையதான பேக்ரவுண்டு சிஎஸ்ஐயுடைய பேக்ரவுண்டு தான். பட் இருந்தாலும் எனக்கு ஆண்டவருடைய செய்திகளை சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. ஸோ அதன் பிரகாரமாக உண்மையான தேவனுடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்னுடைய வாஞ்சைகள் அதிகம். இந்த ஒரு வாலிப பிரயாயத்தில் கூட 2021 இந்த கொரோனா பீரியட்ஸில் ஒரு ஆன்லைன் ப்ரேயர் குரூப்ஸ் நடத்தி கொண்டு வருவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். அதை தொடர்ந்து இந்த ப்ரேயர் மீட்ஸில் இணைவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். இந்த பைபிள் காலேஜ் இணைவதன் மூலம் அநேக காரியங்களை சத்தியமாய் அறிந்து கொள்வதற்கு தேவன் கிருபை தந்திருக்கிறார். தைரியமாய் பேசுவதற்கும் என்னுடைய அனுபவத்தின் பிரகாரம் ஆண்டவருக்கு மகிமையாக சொல்லணும் அப்படின்னா, இந்த சின்ன ஒரு வாலிப பிரயாயத்தில் நான் இந்த கிராஃபி பைபிள் காலேஜ் சேர்ந்த பிற்பாடு தான் பிற சபைக்கு போயிட்டு தேவனுடைய செய்தியை எடுப்பதற்கு ஆண்டவர் பயன்படுத்தினார். அதற்காக தேவனுக்கு நான் நன்றிகளை செலுத்துகிறேன். எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் சரி, அதை பொறுமையோடு நம்முடைய குழுவிலேயே விளக்குவாங்க. அந்த 1 மணி நேரங்கள் இருந்தாலுமே மிக தெளிவான பதிலோடு, புரிகிறதா தெரிஞ்சுதா அந்த மாதிரி எந்த இடத்துல கேட்பாங்கன்னு எனக்கு தெரியல. இருப்பினும் ஆன்லைன் ப்ரேயர் மீட்ஸில் அவ்வளோ ஒரு தெளிவான விளக்கங்களை கொடுக்கிற நம்முடைய பைபிள் காலேஜ்க்கு முதலாவது நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய அருமை போதகர் பாஸ்டர் ரூபன் அவர்களுக்கும் அப்புறம் ரஜித் பாஸ்டர் அவர்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். மேன்மேலும் இந்த பைபிள் காலேஜில் இன்னும் அநேக டிகிரிஸ் படிப்பதற்கு வாஞ்சிக்கிறேன். தேவ சித்தம் நிறைவேறுவதாக. ஆண்டவர் தொடர்ந்து இந்த ஃபவுண்டேஷனை இன்னும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன், பிரார்த்திக்கிறேன். தேவன் தாமே இந்த சாட்சி அவருடைய மகிமைக்கென்று ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.